என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம், அதாவது அதிர்ச்சி என்றால் அதிர்ச்சியான விஷயமோ என்று பயந்தேன்டா. நான் உனக்கு அப்படியெல்லாம் எப்பொழுதுமே பயமுறுத்தும் விதமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் மாட்டேன். அதே போல உன் வாழ்க்கையில் அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தவும் மாட்டேன். என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ச்சியான விஷயத்தை செய்வேன்? உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ற அதிசயமான அற்புதமான நீ எதிர்பார்த்த விஷயத்தை தான் செய்ய போகிறேன். காலையிலேயே ஓடி வந்துவிட்டேன் என்னுடைய பிள்ளையை தேடி. என்னுடைய பிள்ளை என்றால் எனக்கு அவ்வளவு இஷ்டம். என்னுடைய பிள்ளையை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னுடைய பிள்ளை என்றால் யார்? நீதான். என்னுடைய பிள்ளையே நீதான். எனக்கு வேறு யார் இருக்கிறாய் சொல் தங்கமே. இந்த சாய்க்கு நீங்கள் அனைவரும் என்னுடைய பக்தர்கள், என்னுடைய பிள்ளைகள். என்னுடைய பக்தர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பத்தில் நானும் ஒருவன். உன்னுடைய குடும்பத்தில் எனக்கு நிச்சயமாக இடம் உள்ளதல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் முக்கியமான ஆள் தானே நான். எனக்கு வேறு எந்த குடும்பமும் இல்லையே. என்னுடைய குடும்பங்கள் மொத்தமும் நீங்கள் தானே. உங்களுக்கு நான் நல்லதுகளை செய்யாமல், உங்களுக்கு நான் வாரி வாரி நல்ல விஷயங்களை செய்து கொடுக்காமல் எனக்கு யார் இருக்கிறாய் செய்வதற்கு? உங்களுக்குத்தான் செய்வேன் எல்லா நல்ல விஷயங்களையும். காலம் முழுவதும் செய்வேன். எந்த ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தை தருவதற்காகவே தான் ஓடோடி வந்தேன். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நபர் மூலமாக மிகப்பெரிய ஒரு உதவி கிடைக்கப் போகிறது. ரொம்ப நாளாகவே ஒரு நபரிடம் உதவி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். வாழ்க்கையை நடத்த முடியவில்லை, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள், ஒன்று தொழிலாகவோ இல்லை உங்களிடம் ஏதாவது ஒரு தொகையாகவோ நான் திரும்ப தருகிறேன் என்று ஒரு நபரிடம் நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அந்த நபரும் இன்று தருகிறேன், நாளை தருகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார். சில விஷயங்கள் அந்த நபர் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி செய்வதே இல்லை, ஆனாலும் பரவாயில்லை என்று நீ அந்த நபரிடம் போய் உதவி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஒன்று தொழிலாகவும் இன்னொன்று பணத்தாகவும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். எது கிடைத்தாலும் பரவாயில்லை, அதை வைத்து நாம் சமாளித்து விடலாம் என்று. ஆனால் இன்றும் உதவி கிடைக்கவில்லை. ஆனால் உனக்கு அந்த நபரால் உதவி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. இன்றைய நாள் நிச்சயமாக அந்த நபர் உதவி செய்வார். இத்தனை நாள் உதவி செய்யாதவரா இப்பொழுது உதவி செய்ய போகிறார் என்று நீ கேட்கலாம். ஆனால் மனதை மாற்றுவது என் கையில் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு மனிதனுடைய மாற்றத்திற்கும் காரணம் நான் தானே. ஒருவன் திடீர் உதவியே செய்ய மாட்டான், ஆனால் அவனை பார்த்தால் திடீரென்று உதவி செய்வான். அதை பார்த்து கூட சில சமயம் நீ வியந்திருக்கிறாய், இவனா உதவி செய்வதவனா என்று. ஆனால் நீயே பார்ப்பாய் பார். நீ இத்தனை நாள் உதவி கேட்டு செய்யாதவன் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு உதவியை செய்யத்தான் போகிறான். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த உதவி கிடைக்கத்தான் போகிறது. உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் பெரிய கஷ்டமே வீட்டில் இருப்பவர்கள் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறார்கள். நீ மட்டும்தான் பொறுப்பாக இருக்கிறாய். ஏதாவது வீண் செலவு செய்து கொண்டு தேவையில்லாத ஒரு தப்பான விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் காசுகளை இழந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உன் வீட்டில் இருப்பவர்கள். ஆனால் நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு ரூபாயையுமே பார்த்து 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 செலவு செய்கிறாய். நீ நினைப்பாய், இதை பார்த்து கூட நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இன்னும் திருந்துவது இல்லையே, தேவையில்லாத செலவுகளை தானே செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. என்னுடைய தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்களுடைய மனதையும் நான் மாற்றப் போகிறேன். கேட்டாயானால் எப்படி மாற்றுவீர்கள் என்று கேட்டாயானால், எனக்கு என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை அமோகமாக நடத்த தெரியும் தானே. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வைக்க தெரியும் தானே. நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல வளங்களையும் செய்வேன். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிப்பது என்னுடைய பிள்ளைகளை பற்றி தான், அதாவது உங்களை பற்றி தான். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யார் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை பொறுப்பாகவும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான விஷயங்களையும் நீ தேடிக்கொண்டு இருக்கும் நபர் அவரிடம் இருந்து உதவியும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய ஒரு உதவியானது கிடைக்கும்.
நீ இதெல்லாம் பேச்சுக்குத்தான் சாய் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு நாளில் நடக்குமா? இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு என்னால் ஒரு உதவி கிடைக்கும். ஒரு அவசரம் என்று வந்தால் உடனே சாய் என்று சொல். யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு எந்த இடத்தில் உதவி தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து நான் உனக்கு உதவியை பெற்று தருவேன். புரிகிறதா? சந்தோஷமாக வாழ்வில் எதுவாக இருந்தாலும் இனி நான் உன்னோடு இருப்பேன். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் இதுவரைக்கும் பொறுப்பில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் பொறுப்பாகவும் உனக்கு ஒத்துழைப்பு தருவதற்காகவும் இருக்கிறார்கள். அதாவது அதுபோல அவர்களுடைய மனதை நான் மாற்றுவேன். கண்டிப்பாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய மனதை மட்டும் நீ விட்டுவிடாதே. இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதே, சாய் வந்து உதவி செய்யவில்லையே என்றெல்லாம் நினைத்து எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளாதே. மனமானது நிச்சயமாக உன்னை இது போன்ற கவலைப்படும் நேரத்தில் குழப்பத்தான் செய்யும். ஆனால் அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய பிள்ளைக்கு நான் என்றுமே நல்லதொரு வாழ்க்கையையும் நல்லதொரு அதனுடைய விருப்பத்தையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நீ செய்யும் சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் நீ உனக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? உனக்கு பிடித்தது மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய மனம் என்ன சொல்கிறது அதை பார். அதை பார்த்துவிட்டு செய். உனக்கு பிடித்திருந்தால் ஒரு விஷயத்தை செய். உனக்கு பிடிக்கவில்லையா? செய்யாதே. புரிகிறதா தங்கமே? மனதில் எப்பொழுதும் அமைதி கொள். வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக உன்னோடு தான் நான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சரிதான். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். இவன் என்னை குறை சொல்கிறான், அவன் என்னை குறை சொல்கிறான் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லபடியாக நிச்சயமாக மாறும். உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் சீக்கிரமாக பதில் சொல்வேன். அதுவும் எப்படி என்றால் அனைவரும் மாறுவார்கள். அனைவரிடமிருந்து உதவி கிடைக்கும் பொழுது உனக்கே தெரிந்துவிடும் நல்லபடியாகத்தான் இருக்கிறோம், நல்ல விஷயத்தை தான் செய்கிறோம் என்று. புரிகிறதா? அமோகமான எதிர்காலமோ உன் வாழ்க்கையில் காத்திருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்த மாதிரி மாறும். இந்த விடியலானது நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நடத்தி தரும் விடியலாக இருக்கும். இதுவரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்களை பார்த்திருப்பாய். திடீரென்று சில திருப்பங்கள் வந்திருக்கும். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்ற சந்தோஷமும் கிடைக்கும். காலம் முழுவதும் உன்னை யாரும் பார்த்து கொள்ள இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுப்பதற்கு இல்லை என்று நினைக்காதே. நான் இருக்கிறேன். தாயும் தந்தையுமாக உனக்கு தோழன் உருவமாக இந்த சாய் இருக்கிறேன். இந்த சாய்க்கு தெரியும் உன்னை எந்த அளவு காப்பாற்ற வேண்டும், எந்த இடத்தில் உனக்கு உதவி செய்ய வேண்டும், யார் மூலமாக உனக்கு உதவி நடக்க வேண்டும் என்று. உதவியே செய்யாமல் சிலர் ஒதுங்கி போவான். அவனை கூட நான் இழுத்து வந்து அவன் மனதை மாற்றி உதவி செய்ய வைப்பேன். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்ற எனக்கு தெரியும். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நடக்கும். சுபமான விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் பல்லாண்டு காலம் நீ நிம்மதியாக வாழும்படியும் நானே செய்வேன். கோடியாக உன்னுடைய வாழ்வில் புண்ணியத்தை நீ செய்வாய். நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் இனிமேல் கஷ்டம் என்பது இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையே உனக்கு அமையும். நம்பியதற்கு பிறகு பார் உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாறுகிறது என்று. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.